ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 கிடையாது, இது எக் 65. அதே டேஸ்ட்டோடு இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்காங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்காங்க. நான் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்காங்க. கலர் பொடி ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்காங்க. நான் வீடியோக்காக சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக கலந்து விட்டுக்காங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம எலுமிச்சம்பழ சாறு புளிப்பு எதுவும் தேவை வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 4-5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியமாக கலந்து விட்டுக்கலாம். 3 முட்டையை நம்ம மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்காங்க. நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் கருவை சேர்க்கும் போது எண்ணெயில் பொரிக்கும் போது பொங்கி வரும். அதனால் மஞ்சள் கருவை சேர்க்க வேண்டாம், தனியாக எடுத்து வச்சுக்காங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா ஏறி இருக்கும். அப்போ உப்பு காரத்தோடு நல்லா இருக்கும். நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இது பொரிக்க முன்னாடி தான் போடணும். முதல்லையே போட்டால் நல்லா ரொம்ப ட்ரையாக இருக்கும். நல்ல மிதமான சூட்டில் நம்ம போடும்போது ஒன்று ஒன்றா பிரித்து விட்ட மாதிரி போடுங்க. அது மாவோடு ஒன்று சேர்ந்து வந்தாலும் நம்ம பிரட்டி எடுக்கும்போது கரண்டிகளால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்காங்க. நிறைய போடும்போது பொங்கி வந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி இருக்கும்போது நம்ம கரண்டிகளால் கட் பண்ணி விட்டுட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்பப்போ திருப்பி விட்டுக்காங்க. நிதானமாக அடுப்பை வச்சுக்காங்க. நல்லா கிறிஸ்பாக பார்க்க கலர் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா மொறு பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எக் 65 தயார். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லாட்ட வெரைட்டி ரைஸ்க்காகவும் வச்சு கொடுத்துக்கலாம். அடுத்த பேஜையும் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே உங்களுக்கு எப்படி மொறுமொறுப்பாக தெரியுது. அவ்வளோதான். இது சாஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். பக்கோடா மாதிரி, சிக்கன் பக்கோடா சாப்பிட்ருக்கீங்கல்ல, அதே மாதிரிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக போடும்போது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொரித்து போட்டுட்டு அன்றைக்கி செம்மையாக இருக்கும் வாசனை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே.